இதோட ஹை ஸ்பீட்னு பார்த்தீங்கன்னா 95லிருந்து 120 km/h ரேஞ்சில் இருக்கும். எந்த ஒரு ஃபாஸ்டர் சூப்பர் காராலையும் இந்த அளவுக்கான ஆக்சலரேஷனை வெறும் 3 செகண்டில் கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் 93 km/h ஸ்பீட்லேருந்து 23 km/h ஸ்பீடுக்கு டக்குன்னு ஸ்லோ பண்ணவும் இதால் முடியும். நேச்சர் எப்பவுமே நமக்கு முன்னாடி இருக்குங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். சீட்டாவோட இந்த ஹை ஸ்பீடை எந்த ஒரு ப்ரே அனிமல்ஸும் எதிர்பார்த்துருக்காது. மின்னல் வேக ஸ்பீடில் இரையை சேஸ் பண்ணி தன்னோட முன்னங்காலால் இரையை தட்டி விட்டு கீழே விழ வச்சு கிட்டத்தட்ட 5 நிமிஷம் வரை 475 PSI பைட் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி இரையோட கழுத்தை கடிச்சு நெரிச்சு மூச்சு திணற வச்சு அதை சாகடிக்கும். இறை செத்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு 5 to 55 நிமிஷம் இலை பாரிக்கும். அப்புறம் வேட்டையாடின இடத்துலையே அதை சாப்பிட ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு மறைவான இடத்துக்கு கொண்டு போயும் சாப்பிடும். மறைவான இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான முக்கிய காரணமே மற்ற பெடேட்டர்ஸ் தான். அதுலேயும் முக்கியமாக ஹைனாஸ் தான் சீட்டாஸோட இரையை அதிகமாக திருடிடும். ஹைனாஸ் எப்பவுமே சீட்டாஸை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறதால மோஸ்ட்லி ஹைனாஸ் தான் சீட்டாஸோட இரையை திருடும். இதனால